2026 ஐபிஎல் தொடரில் லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் ரோஹித் சர்மா மற்றும் ரயன் ரிக்கல்டன் ஜோடி மும்பை இந்தியன்ஸ் அணியில் வரலாற்று சாதனை செய்துள்ளனர். ஐபிஎல் வரலாற்றில் 5 முறை சாம்பியன் பட்டம் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணியில் சச்சின் டெண்டுல்கர் முதல் பல ஜாம்பவான்கள் விளையாடியுள்ளனர். ஆனால் அவர்கள் யாரும் செய்யாத சாதனையை ரோஹித் ரிக்கல்டன் ஜோடி செய்துள்ளனர். மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் தொடக்க வீரர்களாக களமிறங்கிய ரோஹித் சர்மா மற்றும் ரயன் ரிக்கல்டன் ஜோடி முதல் விக்கெட்டிற்கு 143 ரன்களை குவித்தது. இதன் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் ஒரே சீசனில் 3 முறை 100 ரன்களுக்கு மேல் பார்ட்னர்ஷிப் அமைத்த முதல் மும்பை இந்தியன்ஸ் ஜோடி என்ற வரலாற்று சாதனையை இவர்கள் படைத்துள்ளனர். இதற்கு முன்னதாக ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், சச்சின் டெண்டுல்கர், அம்பதி ராயுடு மற்றும் பார்த்திவ் படேல், லெனன் சிம்மன்ஸ் ஆகிய ஜோடிகள் தலா 2 முறை மட்டுமே 100 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்திருந்தனர். தற்போது அந்த ஜாம்பவான்களின் சாதனையை இந்த ஜோடி முறியடித்துள்ளது. மேலும் இவர்கள் அமைத்த 143 ரன்கள் பார்ட்னர்ஷிப் என்பது மும்பை இந்தியன்ஸ் அணியின் வரலாற்றில் எந்த ஒரு விக்கெட்டிற்கும் எடுக்கப்பட்ட 4வது உயர்ந்த பார்ட்னர்ஷிப் ஆகும். முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணி நிக்கோலஸ் பூரனின் அதிரடியால் 20 ஓவர்களில் 228 ரன்களை குவித்தது. பூரன் வெறும் 21 பந்துகளில் 8 சிக்சர்களுடன் 63 ரன்களை விளாசினார். ஒரு கட்டத்தில் 240 ரன்களை தாண்டும் என எதிர்பார்க்கப்பட்ட லக்னோவை கார்வின் போஸ் தனது அபார பந்து வீச்சால் கட்டுப்படுத்தினார். 229 ரன்கள் என்ற கடினமான இலக்கை நோக்கி ஆடிய மும்பை அணிக்கு தொடைப்பகுதி காயத்திலிருந்து மீண்டு வந்த ரோஹித் சர்மா அதிரடி தொடக்கம் கொடுத்தார். அவர் 84 ரன்கள் விளாசி சதம் அடிக்கும் வாய்ப்பை தவறவிட்டார். அவருக்கு இணையாக மிரட்டிய ரயன் ரிக்கல்டன் 83 ரன்கள் எடுத்தார். இந்த ஜோடி ஆட்டமிழந்த பிறகு சூரியகுமார் யாதவ் மற்றும் திலக் வர்மா சொற்ப ரன்களில் வெளியேறினாலும் நமன்தீர் மற்றும் வில்ஜாக்ஸ் ஆகியோர் மும்பை அணியை 18.4 ஓவர்களிலேயே 229 ரன்கள் எடுக்க வைத்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியை பெற்று தந்தனர். இந்த வெற்றி மும்பை இந்தியன்ஸ் அணியின் பிளே ஆஃப் கனவை இன்னும் உயிர்ப்புடன் வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.